முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பிரேமலதா சந்தித்திருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்துடன் சுதீஷும் சந்திப்பு நடந்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். அவருடன் எல்.கே. சுதீஷும் உடன் இருந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த சந்திப்பு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் உடல்நலை பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில அவரிடம் நேரடியாக அவரை சந்தித்து உடல்நலம் விசாரிப்பதற்காக இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. பிரேமலதா விஜயகாந்தோடு தேமுதிகவுடைய பொருளாளர் சுதீஷ் உள்ளிட்டோரும் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சூழல்ல தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சந்திப்பில் அரசியல் பேசப்படாமல் இருந்தாலும் தேமுதிகவும் திமுகவும் ஒரு இணக்கமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து அரசுடைய செயல்பாடுகளை தேமுதிக பாராட்டி வரக்கூடிய நிலையில பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து உடல்நலம் விசாரித்திருப்பதும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கிறார்களா இல்லையா என்பது குறித்து இவர்களும் நிலைப்பாட்டை அறிவிக்கப்படாத நிலையில தற்போது முதலமைச்சருடனான இந்த சந்திப்பு எந்த மாதிரியான பேசுபொருளாக மாறியிருக்கிறது? நிச்சயமா ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகியது. அதிமுகவோடு கூட்டணி அமைத்துதான் கடந்த தேர்தலிலேயே சந்தித்தார்கள். இதுவரை கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருப்பது கூட பிரேமலதா விஜயகாந்த் பிரதமரை சந்திப்பதற்கு எந்தவித ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. ஜனவரி மாதம் கடலூர்ல தேமுதிகவுடைய மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் தான் தேர்தல் கூட்டணி தொடர்பாக அறிவிப்பை வெளியிட இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே தெரிவித்திருக்கார். தொடர்ந்து ஏதாவது ஒரு கூட்டணி மாற்றம் இருக்குமா, தேமுதிக திமுக கூட்டணியில் இணையுமா என பல்வேறு யூகங்கள்லாம் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு என்பது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அரசினுடைய கடந்த கால பல செயல்பாடுகளை பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டி வருவதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுகிறது. மத்திய அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்துவது போல பிரேமலதா விஜயகாந்தும் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதி குறித்தெல்லாம் வெளிப்படையாக பல அறிக்கைகளை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சரை தற்போது சந்தித்திருக்கிறார். உடல்நலம் குறித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்திருந்தாலும் தேர்தல் நேரத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி குறித்து இதுவரை தேமுதிக எந்தவித ஒரு இறுதியான முடிவு எட்டப்படாத நிலையில தேமுதிகவை திமுக கூட்டணியில் அதாவது புதிதாக எந்த கட்சி திமுக கூட்டணிக்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது தேமுதிக மேல் தான் இருக்கிறது. தேமுதிக தான் இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்களால் கருத்து சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சரை சந்தித்திருப்பது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. கோகுல், அதே போல முன்னதாக பிரேமலதா விஜயகாந்துடைய மகன் சுற்றுப்பயணம் சென்றிருக்கக்கூடிய நிலையில அவரிடமும் கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அவரும் இன்னும் முடிவு செய்யவில்லை என்ற பதிலையே கூறியிருக்கிறார். இந்த நிலையில தற்போது அவர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு தேர்தலை தேமுதிக சந்தித்தது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில இல்லாமல் அமமுகவோடு கூட்டணி அமைத்து தேமுதிக அப்போது சந்தித்தது. ஒவ்வொரு தேர்தலையும் தேமுதிகவுடைய கூட்டணி நிலைப்பாடு என்பது மாறி மாறிதான் இருந்திருக்கிறது. தொடர்ந்து ஒரே கூட்டணியில தேமுதிக பயணிக்கவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேமுதிக தேர்தலை சந்தித்தது. பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு தேர்தலை சந்தித்தது. தேமுதிக வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த நிலைப்பாடு எடுக்க போகிறது, எந்த கூட்டணியில் இணைய போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தொடர்ந்து தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒரு வெற்றி கூட்டணியில தேமுதிக இந்த முறை இடம்பெற வேண்டும் என்று தொடர்ந்து ஏற்கனவே மாவட்ட செயலர் கூட்டத்தில் வலியுறுத்தினாங்க. நம்ம இடம்பெறக்கூடிய கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்க வேண்டும், கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய கூட்டணியில தேமுதிக இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை எல்லாம் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அதிமுக மாநிலங்களவைக்கான சீட்டு எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியில அதிமுக மேல இருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணிக்கு தேமுதிக
செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு வாய்ப்பு இருப்பதாக அனைவராலும் சொல்லப்படக்கூடிய நிலையில முதலமைச்சரே பிரேமலதா விஜயகாந்த் தற்போது சந்தித்திருப்பது தேர்தல் கூட்டணி கணக்கா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. தொடர்ந்து இதுவரை கூட்டணி குறித்து எந்த ஒரு வெளிப்படையான அறிவிப்பை பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்காத நிலையில தமிழக அரசை கடந்த காலத்துல சில மாதங்களாகவே விமர்சனம் செய்யாமல் பாராட்டி வரக்கூடிய சில அறிக்கைகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தமிழக அரசுடைய நிலைப்பாடுகளை பாராட்டியும் மத்திய அரசுக்கு எதிராக சில அறிக்கைகள்லாம் வந்திருக்கக்கூடிய சூழல்ல தேமுதிக திமுக கூட்டணி அமையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த சந்திப்பு இருக்கிறது. மறைமுகமாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற இருப்பதாக யூகங்கள்லாம் பரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில நேரடியாக பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். அதாவது பாஜகவுடைய நிர்வாகிகளோ மற்ற எதிர்கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளோ முதலமைச்சரை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரிக்காத நிலையில தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. கோகுல், நீங்க சொன்னது போல அதிமுக மீது தேமுதிக தரப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விவகாரத்துல அதிருப்தியில் இருப்பதாகவே சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த சந்திப்பானது கூட்டணிக்கான ஒரு தொடக்க பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பாகவே இருக்கும் எனவே சொல்லலாமா? நிச்சயமாக. தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில ஏதாவது ஒரு விரிசல் வரும், அங்கிருந்து கூட்டணி கட்சிகளை இந்த அதிமுக கூட்டணியில இணைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. வெளிப்படையாகவே கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில தற்பொழுது தேமுதிகவுடைய அது போன்ற ஒரு சூழல் வந்தால், கூட்டணியில ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் மேலும் கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு சில கட்சிகளை திமுகவும் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் தேமுதிக எந்தவித ஒரு முடிவும் எடுக்காத ஒரு கட்சியாக நடுநிலை என்று சொல்லக்கூடிய அதிமுக பக்கமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திமுக பக்கமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது போல தன்னுடைய சாய்ஸை ஓப்பன்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தேமுதிக இருக்கிறது. தொடர்ந்து ஏற்கனவே மாநிலங்களவைக்கான ஒப்பந்தம் வாய்மொழி ஒப்பந்தம் ஆகிறதாகவும் எங்களுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்குவதாக கடந்த நாடாளுமன்ற கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அதிமுக தரப்பு சொல்லி எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. சுதீஷை நேரடியாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வரவழைத்து அவரை அப்போது பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தி வரும் மாநிலங்களவை தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குவோம் என்ற ஒரு தகவல்லாம் சொல்லியிருந்த நிலையில விவரங்களுக்கு நன்றி கோகுல். தொடர்ந்து 10 நாட்களுக்கு பின்னர் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்து வந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இன்று என்னென்ன பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார்? 10 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சருக்கு ஏற்பட்ட தலை சுற்றல் காரணமாக அவர் கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய சிகிச்சைக்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வீடு திரும்பியதற்கு பிறகு 3 நாட்கள் ஓய்வில் இருக்கும்படி மருத்துவர்கள் அறிவித்தனர். அந்த 3 நாள் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சருக்கு பல்வேறு அலுவலர் இருக்குது. குறிப்பாக முதலாவது நிகழ்ச்சியாக தலைமைச் செயலகத்திற்குரிய முதலமைச்சருடைய நுழைவு வாயில் அருகே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் பயின்று 2025-26 கல்வி ஆண்டில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களான இந்திய தொழில்நுட்ப கழகம் அதாவது IIT, மத்திய பல்கலைக்கழகங்கள், தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப நிறுவனம் அதாவது NIFT, தேசிய சட்ட பல்கலைக்கழகம், மிராண்டா ஹவுஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில சேர்க்கை பெற்ற 135 மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் மற்றும் பாராட்டு சான்றிதழை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். குறிப்பாக இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை பொறுத்தவரை மிக ஏழ்மையான பின்னணியிலிருந்து உண்டு உறைவிட பள்ளிகளில் பயின்று அதிலிருந்து தேர்ச்சி பெற்ற 12ஆம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்ற இந்த மாணவர்களுக்கு செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி மையத்தில் மீண்டும் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. அதாவது இது போன்ற மத்திய பல்கலைக்கழகங்கள்ல NIFT அதே போல IIT போன்ற பல்கலைக்கழகங்கள்ல அந்த நுழைவுத் தேர்வை எழுதுவதற்கான பயிற்சி என்பது 2 மாத காலம் வழங்கப்பட்டது பயிற்சி வல்லுநரால். அதுல பயிற்சி பெற்று தேர்வு பெற்று தற்போது 135 மாணவர்கள் இந்தியா முழுவதும் குறிப்பாக கல்கத்தா, சென்னை, கான்பூர் போன்ற நாடு முழுவதும் உள்ள உயர் கல்வி நிறுவனங்கள்ல சேர்க்கைக்கு பெற்றிருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.